Hi guys, welcome back to Raja Tech channel. இந்த ஒரு வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது YouTube partner programக்கான pay stamps and shorts monetization model இருக்கு இல்லையா. சோ இது வந்து நீங்க ப்ராப்பரா வந்து அக்செப்ட் பண்ணனும் அப்படிங்க மாதிரி இப்ப ரீசன்ட் டைம்ல வந்து பார்த்தீனா அப்டேட் வந்து கொண்டு வந்தாங்க. சோ இத நீங்க 10th ஜூலை 2023 குள்ள வந்து பார்த்தீனா பண்ணனும். அப்படி இல்ல அப்படினு சொன்னா உங்களுடைய சேனல் வந்து YouTube partner programல இருந்து ரிமூவ் பண்ணுவாங்க. and உங்க சேனலுக்கான monetization agreements எல்லாத்தையும் வந்து பார்த்தீனா டெர்மினேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்கு. சோ அதனால குயிக்கா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நேத்து கூட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருந்தோம். அந்த ஒரு வீடியோ பார்க்கலன்னு சொன்னா டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க இருப்பது இந்த ஒரு விஷயத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பா நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து இருக்கு. அதை பத்தின டீடைல் தான் பார்க்க போறோம். ஸோ ஜஸ்ட் நான் ஸ்கிரீன்ல ஷோ பண்ற பாருங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஹெல்த் சப்போர்ட்ல வந்து கொடுத்துருக்கிற டீடைல் இது. இதுல கொடுத்துருக்கிற டீடைல் ஆல்ரெடி நம்ம வந்து அப்டேட் பண்ணதுதான். பட் இதுல முக்கியமா நீங்க வந்து நோட் பண்ணாத ஒரு விஷயம் வந்து இருக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்கான பேஸ் ஸ்டாம்ப்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் மானிட்டரைசேஷன் அந்த ஷார்ட்ஸ் மானிட்டரைசேஷன் மாடல் இருக்கு இல்லையா. இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து இருக்கு அந்த அக்ரிமெண்ட்ஸ்ல வந்து. ஸோ இது ரெண்டு விஷயங்கள்ல ரெண்டையுமே வந்து அக்செப்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுலயே கிளியரா கொடுத்துருக்கத பாருங்க. இஃப் யூ டோன்ட் அக்செப்ட் அட்லீஸ்ட் த பேஸ் ஸ்டாம்ப்ஸ் பை தட் டேட், அதாவது அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள நீங்க அட்லீஸ்ட் வந்து அந்த ஒரு பேஸ் ஸ்டாம்ப்ஸை கூட அக்செப்ட் பண்ணலன்னு சொன்னாதான் உங்களுடைய சேனலுடைய அந்த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல இருந்து உங்களுடைய சேனலை ரிமூவ் பண்றது, அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மானிட்டரைசேஷன் அக்ரிமெண்ட் இருந்து டெர்மினேட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குங்கிறத சொல்லியிருக்காங்களே தவிர்த்து ஷார்ட்ஸ் மானிட்டரைசேஷன் மாடலையும் நீங்க கண்டிப்பா அக்செப்ட் பண்ணுங்கிறது சொல்லல. இந்த ஒரு வீடியோல வந்து இந்த ஷார்ட்ஸ் மானிட்டரைசேஷன் மாடல் வந்து நீங்க அக்செப்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல. பட் இதுல என்ன மாதிரி டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத சொல்றேன். ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பேஸ் ஸ்டாம்ப்ஸை மட்டும் அக்செப்ட் பண்ணா கூட எனாஃப் தான் அப்படிங்கிறது இதுல இருந்து கிளியரா புரியுதுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் நீங்க வந்து அக்ரிமெண்ட்ஸ்லேயே செக் பண்ணாலும் கூட யூடியூப் ஷார்ட்ஸ் மானிட்டரைசேஷன் மாடல் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். இந்த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்கான பேஸ் ஸ்டாம்ப்ஸ் வந்து எப்பவுமே இம்பார்ட்டன்ட். அதுக்கு ப்ராப்பரா எல்லா கிரியேட்டருமே அக்செப்ட் பண்ணணும். ஏன்னா அது முக்கியமான விஷயம். ஏன்னா பேசிக்கா இருக்கக்கூடிய அந்த டேர்ம்ஸ் எல்லாத்துக்குமே கிரியேட்டர்ஸ் அக்செப்ட் பண்ணியிருந்தா தான் எல்லாமே ப்ராப்பரா இருக்கும். ஸோ பக்காவா வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் ஏர்ன் பண்ணலாம். பட் அதை தவிர நம்ம வந்து இந்த ஷார்ட்ஸ் மானிட்டரைசேஷன் மாடல்னு எடுத்துக்கிட்டா அது வந்து இந்த பிப்ரவரி மந்த்துக்கு ஸ்டார்டிங்ல கொண்டு வந்தாங்க இல்லையா 2023. அதாவது ஷார்ட்ஸ்ல ஏர்ன் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் தான். ஷார்ட் ஃபீட் ஆட்ஸ் மூலமா ஏர்ன் பண்ணாங்க இல்லையா அது. ஸோ விருப்பம் இல்லாத கிரியேட்டர் அதை அக்செப்ட் பண்ணுங்கிற நீடும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுல இருந்து கிளியரா தெரியுது. ஸோ உங்களுடைய சேனல்ல நீங்க ஷார்ட்ஸே மேக் பண்ணல, இனிமேலும் மேக் பண்ண போறது இல்லை, அதே மாதிரி எனக்கு இந்த ஷார்ட்ஸ் மானிட்டரைசேஷன் மாடலும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா அந்த அக்ரிமெண்ட்டுக்கு நீங்க அக்ரி பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது இவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த டீட்டெயிலே புரியுது. அட்லீஸ்ட் நீங்க வந்து பேஸ் ஸ்டாம்ப்ஸ் அக்செப்ட் பண்ணாலே எனாஃப் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்படி பேஸ் ஸ்டாம்ப் கூட அக்செப்ட் பண்ணல அது ஒரு குறிப்பிட்ட டேட்லன்னு சொன்னாதான் உங்களுடைய சேனலுடைய யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல இருந்து உங்களை ரிமூவ் பண்றது, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரைசேஷன் அக்ரிமெண்ட் அதை டெர்மினேட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஷார்ட்ஸ்ல பெருசா ஏர்னிங்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட நான் பர்சனலா கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணக்கூடியது மேக்ஸிமம் நீங்க ஷார்ட்ஸ் மானிட்டரைசேஷன் மாடலையும் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிடுறது பெட்டரான விஷயமா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பத்தின டீட்டெயில் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 11th ஜூலை 2023 இருக்கு இல்லையா, அதுலயும் நீங்க அக்செப்ட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி இஷ்யூலாம் நடக்கும் இல்லையா. இந்த மாதிரி இஷ்யூ நடந்தா உங்களுடைய சேனல் அவ்வளவுதான் சொல்லிட்டு நினைச்சிடாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து ரீஅப்ளை பண்ணலாம். கீழே அந்த ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க. After that happens you will need to re-qualify and reapply to join again அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் விஷயம். மற்றபடி பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஒருவேளை இந்த மாதிரி தெரியாமல் நீங்கள் வந்து அப்படியே இருந்து அந்த மாதிரி உங்களுடைய சேனலில் வந்து யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி அக்ரிமெண்ட் வந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க சொன்னாலும் அடுத்து நீங்கள் வந்து ரீஅப்ளை பண்ணலாம். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க கைஸ். ஓவரால் இதை பற்றின டீடைல்ஸ் இந்த மாதிரி முக்கியமான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதை கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். வீடியோ இதுக்காக மேக் பண்ணேன். வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கேள்வி தேவைன்னா கமெண்ட்ஸ் ரிலீவ் பண்ணுங்க. ஃபைனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை பெல்லை கனெக்ட் பண்ணி ஆல் ஆப்ஸ் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிறது அந்த மாதிரி வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு கைஸ். அதான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பை, see you. நல்ல வீடியோ சந்திப்போம்.